சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இணையத்தில் வேகமாக ஒரு விஷயம் பரவிட்டு வருது. அதாவது தலைவர் அவர்கள் 175 படத்தோட நடிப்புக்கு முழுக்கு போட போகிறாராம். 2028 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறத நிறுத்த போகிறாரு அப்படின்ற தகவல் தான் தற்போது இணையத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. தொடர்ந்து பாபா படம் வெளியானதிலிருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது. அவருக்கு வயதாகிட்டு இனி அவரால் படங்களில் நடிக்க முடியாது, அவரோட கதை முடிஞ்சது என காதுபடவே பேச ஆரம்பித்தாங்க. ஏன் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பு வரை சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமே ரஜினிக்கு சொந்தமானது இல்லை, இந்த நடிகருக்கு தான் சொந்தமானது என நேரடியாக சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி. மேலும் தற்போது கூலி படத்தோட தோல்வியால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட கெரியர் எண்டுக்கு வந்துட்டார். அதனால தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்து படத்துக்கு முழுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரிய வரலை. ஆனால் சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக ரசிகர்களுக்காக கடைசி வரைக்கும் படங்களில் நடிப்பார். தலைவர் 175க்குள்ளே அவருடைய சகாப்தத்தை நம்மளால் அடக்க முடியாது. ஆனாலும் தலைவர் 175 படத்தோடைய அஃபீஷியல் டைரக்டர் யாருன்னு நமக்கு அரசல் புரசலாக தகவல் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் ஷங்கரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் ராஜமௌலியை தேர்ந்தெடுக்கிறதா பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. ஏற்கனவே தர்மன் படத்துக்கே பல இயக்குநர்களை தூக்கி போட்டுட்டு தான் கடைசியில் அஸ்வந்த் மாரிமுத்துவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் ராஜமௌலியை இப்போ வாரணாசி படத்தில் பிஸியாக இருக்கார். வாரணாசி படத்தை மகேஷ் பாபு வச்சு எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். இப்படி இருக்க கண்டிப்பாக 2028 தான் தலைவர் 175 படம் எடுக்கப்படும். அதனால் கண்டிப்பாக ராஜமௌலி ரஜினியோடைய இறுதி படத்தை எடுக்க முன் வரலாம் என சொல்லப்படுது. காரணம், ராஜமௌலி ரஜினியோட ரசிகன். எப்படியாவது நான் ரஜினியோட ஒரு படத்தையாச்சும் எடுப்பேன், நான் அடுத்த அந்த மாதிரி இருக்கும் படம் என சொல்லியிருந்தார். அதனால்தான் ராஜமௌலியும் ரஜினியும் இணைவாங்க. அது தலைவர் 175 படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான படமாக அந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. இது எல்லாமே தொடர்ந்து இணையத்தில் போய்கொண்டிருக்கும் விஷயங்கள் தான். ஆனால் படக்குழு இன்னுமே எதையுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். மேலும் பிரம்மாண்ட பட்ஜெட்டோடு தான் அந்த படம் தயாராகும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.